ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி வந்தாச்சா? முறுக்கு மாவு தான் நம்ம பிழிய போகிறோம் இப்போது. பச்சரிசி மாவு என்கிட்ட இருந்தது. அதனால அந்த பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். கூடவே வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை அரைச்சு போட்டுக்கோங்க. நிறைய போடாம கொஞ்சமா ஓரளவுக்கு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து கருஞ்சீரகமோ இல்லை எள்ளோ இருந்தால் போட்டுக்கோங்க. ஓமம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகாய் தூள், சீரகம் போட்டு அப்படியே பெசஞ்சு விட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு பெசஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட எண்ணெய் இல்ல. அதுக்காக வந்து நெய் ஊத்தி பெசஞ்சாச்சு. நல்லா பெசஞ்சு விட்டு நல்லா நம்ம பூரி பதத்துக்கு வர மாரி பெசஞ்சுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சிச்சுன்னு அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூரி மாரி வந்தா தான் நல்லா வரும். ரொம்ப தண்ணியா இருந்தாலும் நல்லா வராது. அதனால பூரி மாவு பாத்துக்கு நல்லா பெசஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்த்துட்டு, நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து முறுக்கு சுட ஆரம்பிச்சிரலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் சுட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. செம்ம டேஸ்ட்டா இருந்ததுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. நீங்க தீபாவளிக்கு என்னென்னலாம் பலகாரங்கள் செய்றீங்கன்னு சொல்லுங்க. நாங்க வந்து இதுக்கப்புறமா வந்து மிக்சர் போட போறோம். குலாப் ஜாமுன் செய்வோம். அதிரசம் செய்ய போறோம். இவ்வளோதாங்க எங்களோட தீபாவளி ஸ்பெஷல் வந்து. நீங்க என்னலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. இதோ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.